கிராமத்திற்கு நிதி கொடுக்க வந்த திமுக மாவட்ட செயலாளரை கேள்விகளால் துளைத்தெடுத்த கிராமவாசியால் பரபரப்பு. திமுக மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் மணிமாறன் திருமங்கலம் கள்ளிக்குடி அடுத்த கூராயூர் கிராமத்தின் வளர்ச்சி நிதியாக 2 லட்சம் ரூபாய்க்கு கிராம மக்கள் இடம் கொடுத்தார். அப்பொழுது திமுகவை சார்ந்த கள்ளிக்குடி ஒன்றிய செயலாளர் ராமமூர்த்தி மற்றும் மதன் ஆகிய இருவரும் கள்ளிக்குடி ஒன்றிய இளைஞரணி செயலாளர் சுரேஷ் எந்தவித கட்சி பணியுக்கும் தற்பொழுது நீங்கள் வந்திருக்கும் நிகழ்ச்சியுக்கும் தன்னை அழைப்பதில்லை என்று குறை கூறி மாவட்ட செயலாளர் மணிமாறனின் காரை மறித்து திமுக கட்சியை சார்ந்த ஒன்றிய இளைஞரணி செயலாளர் சுரேஷ் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. மேலும் அதே கிராமத்தை சார்ந்த பெண்மணி 100 நாள் வேலை திட்டம் தரவில்லை என மாவட்ட செயலாளர் மணிமாறனிடம் கூறினார். அதற்கு மத்திய ஒன்றிய அரசே காரணம் என்று மாவட்ட செயலாளர் மணிமாறன் கூறினார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் என்ற பெண்மணி, நீங்கள் அதற்கான நிதி ஒதுக்கி எங்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் தினசரி வேலை கிடைப்பதற்கு உதவுங்கள் என்று கூறினார். மேலும் தமிழகத்தில் தினம்தோறும் கொள்ளை நடப்பதாக செய்திகளில் வருகிறது என பிஜேபி தலைவர் அண்ணாமலை கூறுவதாக பெண்மணி திமுக மாவட்ட செயலாளர் கூறியதும் மாவட்ட செயலாளருக்கு பதில் பேசாமல் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். அப்போ 14 வாரம் இந்த போகும்போது நாங்கள் வேற வேலைக்கு எங்களை போக விடலை. வடிவங்க நீங்கள் 6 நாள் கண்டிப்பாக வரணும், 1 நாள் 2 நாள் வெளியே போனீங்கன்னா அடுத்த வாரம் உங்களுக்கு பகிர மாட்டோம் அப்படின்றாங்க. இவ்வளவு திட்டங்கள் கொண்டு கண்டிப்பா தெரியும். எங்களுக்கு கொஞ்சம் புரியும் தன்மை இருக்கிறதுனால நாங்க புரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கு மேல இடத்துல இருந்து வரல, செய்திகள் கேட்கிறோம் சார். அதான் செய்திகள் கேட்கிறோம் சார். கொடுக்கல, ஸ்டாலின் பேசுறாரு, இதெல்லாம் நாங்க கேட்டுக்கிறோம். ஒரு சில மக்கள் டெய்லி சொன்னாலும், டெய்லி 4 தடவை சொன்னாலும் அவங்க கேட்கவே மாட்டேன்றாங்க. என்ன சொல்றாங்க, இவங்க வாங்கி சாப்பிட்டு போட்டாங்க மொத்தத்துக்கு. இல்லம்மா, அங்க இருந்து மேல இருந்து பட்ஜெட் கொடுக்கல அப்படின்னு சொன்னாலும் கேட்கவும் மாட்டேன்றாங்க. அவங்கள நிதிய தர மாட்டேன்றாங்க அப்படின்னு எத்தனை தடவை சொன்னாங்க. ஆமா, நேற்று கூட என்னமோ ஒரு இன்ஸ்பெக்டரையோ யாரையோ கொண்டுட்டாங்கன்னா அது ரொம்ப இவர் எடப்பாடி இல்ல, ஜனதா கட்சிக்காரர் இப்ப புதுசா அண்ணாமலை, அவர் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நாங்க செய்தி கேட்டுக்கிட்டு தான் இங்க இருக்கிறோம். இருந்தாலும் ஒரு சில மக்கள் புரிய மாட்டேங்குதுல்ல, அதை எடுத்து சொல்றோம். அது எப்படியாவது நல்ல இளைஞர் செய்தார். ரொம்ப எதுவுமே கிடையாது. 4 சொல்லாமல் அப்படியே வாங்கிக்கிறோம். நாங்கள் வந்து நீங்கள் தவிர தெரியல ஒருத்தர் ரேட்டு நீங்கள் அன்னைக்கு வந்தீங்க, நாங்களாம் உங்களை பார்த்துட்டு தான் வந்தோம். இந்த மாதிரி வாடகை யாராவது சொல்கிறாங்களா, இல்லை அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஏதாவது கேட்கணும், எதுவும் கேட்கணும். இதே வந்து நாங்கள் வர கட்சியில் நாங்கள் கட்சியில் தான் இதே இந்த யூனிவர்சிட்டி ஆளுநர் வராங்க. அப்போ இவங்களுக்கு மாதிரி சேர்ந்து அது எப்படி நாங்கள் அரசு பண்ணிட்டு